நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திடீரென ஒரு குண்டு ஒன்றை தூக்கி போட்டிருக்கிறாரு ஷேக் ஹசீனா அவர்கள். இதனால் பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்காங்க, அடிப்பணியை வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் அவசர உத்தரவு கடும் கோபத்தில் புட்டின் அவர்கள் இருக்கார். மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை, லேட்டஸ்டான அப்டேட்டுகளை உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள்லாம் பண்ண வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்முடைய வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இப்போது இந்தியாவில் வசிச்சுட்டு வர்றாரு. தான் டெல்லியில் தங்கியுள்ளதை உறுதி செய்துள்ள ஹசீனா அவர்கள் தாய் நாட்டுக்கு திரும்பும் ஆசை இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அவாமி லீக் கட்சி தான் நிச்சயம் வங்கதேச எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. வங்கதேசத்தில் பல ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் தான் ஷேக் ஹசீனா. அங்கே மிகவும் வலிமையான ஒரு தலைவராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர் போராட்டம் வெடிச்சிச்சு. இது மிகப்பெரிய அளவில் மாறினதுனால ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்திலிருந்து வெளியேறும் சூழல் ஏற்பட்டுச்சு. இதில் வெளிநாட்டு தலையீடு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்தியாவுக்கு தப்பி வந்த ஷேக் ஹசீனா அப்போது முதலே நமது நாட்டில் தான் வசிச்சுட்டு வர்றாரு. இதற்கிடையில தான் 78 வயதான ஷேக் ஹசீனா சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு ஒரு விரிவான பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் பல முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. அதாவது அடுத்த வருஷம் நடைபெற இருக்கும் வங்கதேச தேர்தலை அவாமி லீக் கட்சி புறக்கணிக்கும் அப்படின்னு தெரிவித்த ஷேக் ஹசீனா, தங்களுடைய கட்சி தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்பட்டதுனால கோடிக்கணக்கான ஆதரவாளர்களும் தேர்தலை புறக்கணிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் தன்னுடைய கட்சி இல்லாத தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படும் போது அங்கே அமையும் எந்த ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும் போதும் வங்கதேசத்துக்கு நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அவாமி லீக் மீதான தடை அப்படிங்கிறது சட்டவிரோதமானது. கட்சியை தடை செய்ய எந்த ஒரு தார்மீக உரிமையும் காரணமும் இல்லை. கோடிக்கணக்கான மக்கள் அவாமி லீக்கை ஆதரிக்கிறாங்க, அதனால அவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த மே மாதம் அவாமி லீக் கட்சிக்கு அந்த நாட்டு தேர்தல் ஆணையம் தடை விதிச்சாங்க. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அவாமி லீக்கை தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பது தொடர்பான வங்கதேச அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் பதில் கொடுக்கல. மாணவர் போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு மோசமான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் ஷேக் ஹசீனா மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது குறித்த கேள்விக்கு அவர், இதுல எனக்கு தொடர்பு இல்லை, இந்த விவகாரத்தில் என்னை குறை சொல்வது அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு மோசடி. இது தொடர்பான விசாரணைகள் கங்காரு நீதிமன்றங்களால் நடத்தப்படுது. நாங்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு முன்பே தீர்மானிக்கப்பட்டு பெயருக்கு விசாரணை நடத்துகிறாங்க. எங்களுடைய தரப்பு விளக்கத்தை கூட கேட்கறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது அரசியல் குழப்பங்கள் இருந்தாலும் வங்கதேசத்தை எதிர்காலத்தில் வழிநடத்துவதில் அவாமி லீக் கட்சிக்கு முக்கிய பங்கு இருக்கும். என்னுடைய குடும்பத்தினர் தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தான் இப்போது டெல்லியில் சுதந்திரமாக வசிச்சுட்டு வருவதாக தெரிவித்த ஷேக் ஹசீனா, இப்போதும் கூட தாய்நாடான வங்கதேசத்துக்கு திரும்புறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. வங்கதேசத்துடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியதில் ஷேக் ஹசீனாவுக்கு முக்கிய பங்கு இருந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இருந்தாலும் அவருடைய ஆட்சியில் தான் வங்கதேசத்தில் மனித உரிமை மீறல்களும் அதிகரிச்சிச்சு. 2024 அவர் 4வது முறையாக தொடர்ச்சியாக தேர்தலில் வென்றதாக அறிவிக்கப்பட்டார். இருந்தாலும் அந்த தேர்தலின் போது முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சி புறக்கணிச்சாங்க. அப்படி ஒரு சூழலில் தான் தேர்தல் அங்கே நடத்தப்பட்டுச்சு. இப்பேற்பட்ட சூழலில் தான் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டம் வெடிச்சிச்சு. முதல்ல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வெடித்த அந்த போராட்டம் அதுக்கப்புறமா ஷேக் ஹசீனா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி தொடர்ந்தது. அது ஒரு கட்டத்தில் கலவரமாக மாறவே ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இந்தியாவில் நான் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், இருந்தாலும் வங்கதேசத்துக்கு திரும்ப போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு. அவாமி லீக் கட்சி மீண்டும் வங்கதேசத்தில் ஆட்சியை பிடிக்கும், வங்கதேசத்தை ஆளும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இவருடைய இந்த பேட்டியை கேட்டு முகமது யூனிஸ் அப்படியே ஆடி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. விரைவில் முகமது யூனிஸ் தூக்கப்படுவார் அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அவாமி லீக் ஆட்சியை பிடிக்குதோ இல்லையோ, முகமது யூனிஸை அங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்திப்பு சர்வதேச வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கும் நிலையில் தென்கொரியாவுடைய பூசான் நகரில் இன்று நடைபெற்ற சந்திப்பில் பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. இது மட்டுமில்லாமல் அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தக போர் அச்சமும் பதற்றமும் இப்போ குறைஞ்சிருக்கு.
இந்த சந்திப்புடைய முதல் வெற்றியாக பார்க்கப்படுறது சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதிச்சிருக்கும் 57% வரியை 47% குறைக்க முடிவு செஞ்சுள்ளதாகவும் இதை உடனடியாக அமலாக்கம் செய்வதாகவும் ட்ரம்ப் அவர்கள் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் பத்திரிகையாளர்களிடம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஜி ஜின்பிங் உடனான சந்திப்புல வர்த்தகம், தொழில்நுட்பம், ஃபென்டனைல், அரிய கனிம உலோகம் அப்படின்னு பல முக்கியமான விஷயங்களை வெளிப்படையாகவும் நேருக்கு நேர் விவாதித்ததாகவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்தார். அதே வேளையில் சீனா உடனடியாக அமெரிக்காவிடமிருந்து பெரிய அளவிலான சோயாபீன் வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காக்குள்ள வரும் ஃபென்டனைலை சீனாவிலிருந்து வருவதை கட்டுப்படுத்த கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதாக ஜி ஜின்பிங் அவர்கள் வாக்குறுதி அளித்த காரணத்தினால ஃபென்டனைல் தொடர்பாக அமெரிக்கா சீனா மீது விதித்த 20% வரியை 10% குறைக்க இருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் வாயிலாகவே சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 57% வரி தற்போது 47% குறைஞ்சிருக்கு. இது இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கும் 50% வரியை காட்டிலும் குறைவு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அனைத்தையும் தாண்டி சீனா அமெரிக்காவை தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முக்கியமான ஒரு ஒப்பந்த முறையை கையாண்டு இருக்கு. அமெரிக்காவுடைய அதிரடி வரி விதிப்புகளை சீனா கட்டுப்படுத்த கையில் எடுத்த ஆயுதம் தான் அரிய உலோகங்கள் மற்றும் அரிய உலோக காந்தங்கள். இதையே தான் இன்றைய சந்திப்பிலையும் கையில் எடுத்திருக்கு சீனா. சீன அரசு அரிய உலோக சப்ளையை அமெரிக்காவுக்கு தொடர 1 வருட ஒப்பந்த நீட்டிப்பை கொடுத்திருக்கு. இந்த 1 வருட காலத்திற்கு தற்போது சீனா விதித்துள்ள விதிமுறைகளில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சப்ளையை தொடர முடிவு செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் அமெரிக்கா அடுத்த 1 வருடத்திற்கு நிலையான சப்ளையை பெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஹைடெக் வளர்ச்சிக்கு இந்த அரிய உலோகம் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த அரிய உலோகம் உலகில் வேற எந்த நாட்டிடமும் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அமெரிக்கா சீனாவுடைய கண்டிஷன்களை ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல இந்த 1 வருட நீட்டிப்பு ஒப்பந்தம் இனி ஒவ்வொரு வருடமும் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களிடம் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்திலிருந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த சந்திப்புக்கு அப்புறம் அடுத்த கட்ட பணிகள் என்ன அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் சொல்லலாம். அதனால இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு இறுதி ஆலோசனை செய்யப்பட்டு அதுக்கப்புறமா முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து அடுத்த 1 வாரத்தில் அமெரிக்கா சீனா மத்தியில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாமா அப்படிங்கிற கருத்தும் நிலவுது. மேலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டத்தில் எல்லா விஷயங்கள் குறித்தும் நாங்கள் விவாதித்தோம். ஆனால் அது தொடர்பாக அனைத்து தகவல்களையும் இப்போது என்னால் பகிர முடியாது. ஆனால் இது ஒரு அற்புதமான சந்திப்பு, அற்புதமான தொடக்கம். சீனா சோயாபீன்ஸ் கொள்முதலை உடனடியாக தொடங்கும். மேலும் சீனாவுக்கான வரிகள் 57லேருந்து 47 குறைக்கப்படும் அப்படின்னு அவர் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் 2 பெரும் பொருளாதார நாடுகளுக்கு நடுவே வர்த்தக உடன்படிக்கை ஏற்பட்டுள்ள நிலையில இதனால வர்த்தக உறவுகள் சீராகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது ஏற்கனவே அமெரிக்க பங்கு சந்தைகள் கணிசமாக உயர்ந்திருக்கு. மேலும் தங்கம் விலையும் ஓரளவுக்கு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா 1992ஆம் ஆண்டுக்கு அப்புறம் 33 ஆண்டுகள் கழித்து அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறது அப்படின்னும் இதற்கான உத்தரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக பிறப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதன்படி மீண்டும் அணு ஆயுத சோதனையை உடனடியாக தொடங்கும்படி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்களுடைய இந்த உத்தரவுக்கு பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் பெரிய போர் வெடிக்கிறதா அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தடாலடியான உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு வர்றாரு. இப்பேற்பட்ட நிலையில தான் தற்போது அவர் பிறப்பிச்சிருக்கும் ஒரு உத்தரவு மொத்த உலகத்தையும் அதிர வச்சிருக்கு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு திடீரென பென்டகனுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. பென்டகன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அலுவலகமாகும். அமெரிக்காவுடைய போர் திட்டங்கள் உள்ளிட்டவை இந்த அலுவலகத்தில் தான் முன்னெடுக்கப்படும். இப்பேற்பட்ட நிலையில தான் சமீபத்தில் பாதுகாப்புத்துறையின் பெயரை போர்த்துறை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மாற்றினார். இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அதாவது மீண்டும் அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பென்டகனுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் வலைதள பக்கத்தில் என்ன சொல்றாருன்னா, மற்ற நாடுகள் அணு ஆயுத திட்டங்களை சோதிச்சு பார்க்குறாங்க. இதனால அந்த நாடுகளை போல் அதற்கு சமமான அணு ஆயுதங்களை சோதிக்க போர்த்துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். இந்த நடவடிக்கை உடனடியாக தொடங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் இது பற்றி பத்திரிகையாளர்களிடம் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாகவே கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. தென்கொரியாவில் இன்னைக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து ட்ரம்ப் அவர்கள் பேசினார். அப்போது 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் பற்றி பேசப்பட்டுச்சு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சார். அப்போது அணு ஆயுத சோதனைக்கான உத்தரவு குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போது ட்ரம்ப் அவர்கள் இந்த சோதனை அப்படிங்கிறது மற்ற நாடுகளுடன் தொடர்புடையது. ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை செய்கிறாங்க, இதனால் நாங்களும் அணு ஆயுத சோதனை செய்வது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரஷ்யா சமீபத்தில் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது, இதனால் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னே சொல்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த உத்தரவுக்கு பின்னணியில் ரஷ்யா மீதான கோபம் தான் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது ரஷ்யா யுக்ரைன் மீது போர் புரிஞ்சிட்டு வர்றாங்க. இந்த போரை நிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு.
ஆனால் போரை அவரால் முடிவு கொண்டுட்டு வர முடியல. இதனால யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழக்கம் போல ஆயுதங்களை கொடுத்துட்டு வர்றாங்க. இதனால கோபமான ரஷ்யா அணு ஆயுத சோதனையை தொடங்கியிருக்காங்க. நேற்றைய தினம் தான் ரஷ்யா போசிடான் அணுசக்தி சூப்பர் டார்பிடா அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை பரிசோதனை செஞ்சாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு அணு ஆயுத சோதனைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பலுடைய ஏவுகணை இயந்திரத்திலிருந்து ஏவுகணை ஏவுனது மட்டுமில்லாம அதன் அணு ஆயுத யூனிட்டையும் சேர்த்து ஏவி பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னதாக கடந்த 21ஆம் தேதி ரஷ்யா பியூரோவஸ்னிக் அணுசக்தி ஏவுகணை சோதிச்சிருந்தாங்க. இப்படி ரஷ்யாவுடைய தொடர் சோதனைகள் ட்ரம்ப் அவர்களை டென்ஷன் ஆக்கியிருக்கு அப்படின்னே சொல்லணும். இதனால அவரும் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. அமெரிக்கா கடைசியாக 1992ஆம் ஆண்டு அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்கள் அணு ஆயுத சோதனைக்கு தடை போட்டார். 1996ஆம் ஆண்டு விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுடைய அப்போதைய அதிபர் பில் கிளின்டன் அவர்கள் கையெழுத்திட்டார். இதனை அடுத்து தான் அமெரிக்கா எந்தவித அணு ஆயுத சோதனைகளையும் நடத்தலை. ஆனால் தற்போது கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரம்ப்புடைய உத்தரவால் அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுதத்தை கையில் எடுத்து சோதனையை தொடங்க இருக்காங்க. இது அமெரிக்கா உள்பட மொத்த நாடுகளையும் பரபரப்பாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.